ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ சுண்டக்காய் காரக்குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சுண்டக்காவை நம்ம தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கணும். சுண்டக்காவை நம்ம தண்ணியில் போட்டு வாஷ் பண்ணி வச்சுக்கிறோம். அடுத்து ஒரு கிண்ணத்தில் புளி கரைச்சி அதிலே மிளகாத்தூள் உப்பு போட்டு வச்சுருக்கோம். அடுத்து குழம்புக்கு தேவையான அளவுக்கு ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, 10 பல் பூண்டு எடுத்திருக்கோம். ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறோம். கொஞ்சோண்டு கடுகு, உளுந்து போட்டுக்கிறோம். அது கூடவே சீரகம், வெந்தயமும் போட்டுக்கிறோம். உளுந்து ப்ரௌன் கலரில் மாறும்போது நம்ம இப்போ வெங்காயம் போட்டு நல்லா வதக்கணும். வெங்காயம் கொஞ்சம் வதக்கும்போது இப்போ பூண்டு போட்டு அந்த பூண்டையும் அப்படியே வெங்காயத்தோடு வதக்கணும். இப்போ கொஞ்சம் தக்காளி போட்டு அதையும் அது கூட சேர்த்து பரட்டிக்கணும். இப்போது இதெல்லாம் நல்லா வதக்கிட்டதுக்கப்புறமா நம்ம வச்சுருக்க சுண்டைக்காவை தண்ணி இல்லாமல் அதை நல்லா பிழிஞ்சு சுண்டைக்காவை மட்டும் அதில் போட்டு அதையும் நம்ம நல்லா வதக்கிக்கணும்.
சுண்டைக்காவை நல்லா வதக்குனதுக்கப்புறமா நம்ம வச்சுருந்த அந்த புளி கரைச்ச தண்ணியை அதில் அப்படியே ஊற்றணும். ஏற்கனவே இதில் மிளகாத்தூள் உப்பு இருக்கிறதுனால நம்ம எதையுமே போட வேண்டாம். அப்படியே அந்த தண்ணி மட்டும் ஊற்றி அதை கொஞ்ச நேரம் நம்ம கொதிக்க விடணும். 1/4 மணி நேரம் கழித்து குழம்பு நல்லா கொதித்ததுக்கப்புறமா அதை நல்லா கொதிக்கிறப்போ அதில் கருவேப்பிலை தூவி எண்ணெய் தேவையான அளவுக்கு ஒரு 2 ஸ்பூன் நல்லா அதில் ஊற்றி, ஏன்னா எண்ணெய் மிதக்க இருந்தால் தான் குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதனால நம்மளுக்கு தேவைக்கேற்ப அதுக்கப்புறமா 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றணும். இப்போ எண்ணெய் ஊற்றி கொஞ்ச நேரம் கொதித்து அந்த குழம்ப ஆஃப் பண்ணி நம்மளுக்கு சர்வ் பண்ணி சாப்பிட்டோன்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். குழம்பு கொதிச்சிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.